பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருந்தார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன மாதிரி என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை, அவற்றை வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான். அதுதான் ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பத்தை அவன் புசிக்க வேணும் என்று சொல்லி அந்த ஜீவ அப்பம் தான் இயேசு கிறிஸ்து என்றும், அந்த ஜீவ அப்பம் தான் மனுஷகுமாரன் என்றும், அந்த மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை பானம் பண்ண வேணும் என்றும், அவருடைய மாம்சத்தை புசிக்க வேணும் என்றும், அப்போ அவருடைய இரத்தத்தை குடித்து அவருடைய மாம்சத்தை புசிக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகடனப்படுத்தி இருந்தார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பாவம் மரணம் என்ற பிரமாணம் என்னை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அதனால் நான் பாவச் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியாதென்று சொல்லி ரோமர் 7:15 சொல்லியிருக்கிறார். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினால தான் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறதாகவும், தனக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தவுடனே, எந்த வெளிப்பாடு? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ற வெளிப்பாடு எனக்கு கிடைத்த உடனே நான் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் நின்று விடுதலையாகி பாவத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 8:2 மூலம் மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். சகல வேத வாக்கியங்கள் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22-21 வரை இருக்கிற சகல வேத வாக்கியங்களிலும் இந்த வேத வாக்கியமே தலை சிறந்தது. ஏன் தலை சிறந்தது? இந்த வேத வாக்கியத்தை பற்றிய அறிவை ஒரு கிறிஸ்தவன் பெற்றுக்கொள்வானாயிருந்தால் மனுஷகுலத்தின் பிரச்சனையாகிய அந்த பாவ சுபாவத்தில் இருந்து அவன் விடுதலை பெற முடியும். விடுதலை பெற்று பரிபூரண வாழ்க்கையை அவன் அனுபவிக்க முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம்.
அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டதுமல்ல, உம்முடைய குமாரனோடு தேவரீர் எங்களை இணைத்து அவருடைய மரணத்துக்குள் எங்களை இணைத்து அவருடைய அடக்கத்துக்குள் எங்களை இணைத்து அவருடைய உயிர்த்தெழுதலில் எங்களை இணைத்து அவரில் பிழைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசி செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வதென்ற முறை தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பெற்றுக்கொள்ளும் முறையை 2 வேத வாக்கியத்தின் மூலம் நமக்கு தெரிவித்திருக்கிறார். அதாவது யோவான் 7:37-39 தெளிவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. லூக்கா 9:23 நமக்கு தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வல்லமையாக நம்முடைய உள்ளத்தில் அந்த ஜீவ ஊற்று தொடர்ச்சியாக ஊற்றினபடியே இருக்கும் என்று சொல்லி 7:37 யோவான் 7:37-39 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். அப்படியே பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 17:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கன்மலையை அடித்தான் என்று சொல்லியும் அந்த கன்மலையிலே இருந்து தண்ணீர் புறப்பட்டது என்று சொல்லியும் இந்த வேத வாக்கியத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், கன்மலை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அப்போ தண்ணீர் பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறது. அப்போ கன்மலையை அடித்த பொழுதுதான் தண்ணீர் புறப்பட்டது என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து என் பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை தந்தார் என்று ஒருவன் விசுவாசிக்கும் பொழுதே அவனில் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட தொடங்குகிறார் என்ற விவரம் தெளிவாக யாத்திராகமம் 17:5-6 ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தண்ணீர் பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறது. கன்மலையை அடிக்காவிட்டால் தண்ணீர் வராதது போல, கன்மலையை அடிக்காவிட்டால் தண்ணீர் வராதது போல கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் அனுதினமும் நிலைத்திராவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியில் வல்லமையாக செயற்பட மாட்டார் என்பதனை கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரமாண
பிரமாணமாக ஏற்படுத்தி கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிட்டே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் மூலம் நமக்கு அறிவித்திருக்கிறார். அப்போ நான் சொன்னதே ஏற்கனவே கண்மலை என்றால் என்ன, தண்ணீர் என்றால் என்ன, கண்மலை அடிக்க தண்ணீர் புறப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயற்படுவார் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதனையே ஒரு பிரமாணமாக பரிசுத்த ஆவியின் பிரமாணமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணத்தை பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவர் அதை நமக்கு ரோமர் 8:2 அறிவித்திருக்கிறார். அப்போ ஒரு விசுவாசி பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் நின்று விடுதலை அடைய வேண்டுமாயின் அவன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கெட்டியாக கடைப்பிடிக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விசுவாசி பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டுமாயின் அவன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கெட்டியாக அவன் கடைப்பிடிக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனில் வல்லமையாக செயல்பட்டு அவனுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடைவதற்கு உதவி செய்வார் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிவாக அறிந்து அதனை உணர்ந்து அதனை விசுவாசித்து இடவிடாமல் அனைத்தினமும் அதனை நடைமுறைப்படுத்த வேணும் என்று சொல்லி ஏற்கனவே தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவன் செய்ய வேண்டியதென்ன? அப்போ அதற்கு அவன் அந்த விசுவாசி செய்ய வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் தன்னில வல்லமையாக செயற்பட வேண்டுமாயின் அவன் கிறிஸ்துவையும் அவர் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே அவருடைய நிபந்தனையாக இருக்கிறது. இல்லையேல் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனை மேற்கொள்ளும் என்பதை தெளிவாக ரோமர் 7:11 தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தெளிவாக ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வெளிப்படுத்தி இருக்கையில் எதற்காக கிறிஸ்தவர்கள் தடம் புரளுகிறார்கள் என்பதை சற்று விவரமாக அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்தவர்கள் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அறியாமல் தடம் புரளுவது ஏன் என்பதனை சற்று விவரமாக பரிசீலனை செய்வது இந்த நேரத்தில் எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பிரமாணத்தை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுதே ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியமாகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களோ தடம் புரளுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தில் தவறி போனதையும் அதன் நிமித்தம் தான் நிர்பந்தத்தை அனுபவிக்கிறதையும் ஏற்றுக்கொள்வது அவ்வளவு இலகுவானதல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், நான் விசுவாசத்தில் தவறி போனேன், அதன் நிமித்தம் நான் நிர்பந்தத்தை அனுபவிக்கிறேன் என்பதை ஒரு கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்வது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ பவுல் அப்போஸ்தலர் அதனை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டார். தேவன் அதில் இருந்து அவர் விடுதலை பெறுவதற்கு தேவையான வெளிப்பாட்டை கொடுத்தார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் மாதிரி எல்லாரும் செய்ய போகிறதல்ல. அவர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால், தாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதாகவும் தாம் நிர்பந்தத்தை அனுபவிக்கவில்லை என்பதை அவர்கள் ஆணித்தரமாக எடுத்துரைப்பார்கள். இது கிறிஸ்தவர்களில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பலவீனம். பவுல் அப்போஸ்தலர் மாதிரி வெளிப்படையாக நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் அவ்வளவாக பிரகடனப்படுத்துவதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இறுதி சபையாகிய லவோதிக்கேயா சபைகளினால பூமி தற்பொழுது நிறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது பூமி இறுதி சபையாகிய லவோதிக்கேயா சபைகளினால் நிறைந்து போயிருக்கிறத நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் விசுவாசிகள் தாம் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்றும் தாம் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னர் என்றும் தமக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறதையே அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 பிரகடனப்படுத்தின மாதிரி அவர்கள் சொல்வதில்லை. அதற்கு பதிலாக என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தாம் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் தனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை பார்த்து, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணிகள் என்றும் அவர் பார்க்கிறார். இந்த மாதிரியாக தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வெளி 3:17 நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவர்களை பார்க்கிறார். இவர்களில் ஏசையாவின் தீர்க்கதரிசனம் முற்றும் முழுதுமாக நிறைவேறி இருக்கிறது. மத்தேயு 13:14-15. அப்போ ஆயினும் தேவனில் உண்மையாக அன்பு செலுத்துகிற மீதியான விசுவாசிகள், அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள மீதியான விசுவாசிகள் என்று ஒரு குரூப் இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தம்மாலான சகலத்தையும் செய்து அவரை சேவிக்க கடுமையாக முயற்சி செய்தும் அவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் படுதோல்வியில் முடிந்திருப்பதை அறிந்து தமக்குள் வேதனை அடைந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அப்போ மீதியான விசுவாசிகள் தம்மாலான சகலத்தையும் செய்து தேவனுக்கு ஏற்ற முறையில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தும் தம்மால் முடியாமல் இருக்கிறதை அறிந்து அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இதுவே வெளிப்படையான உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன மாதிரி என்று சொன்னால், நாங்கள் இவர் 7:24 ரோமர் 7:24 பவுல் அப்போஸ்தலர் பிரகடனப்படுத்தின மாதிரி அவர்கள் பிரகடனப்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக வெளி 3:17 சொல்லப்பட்டிருக்கிறதே அதிகமான கிறிஸ்தவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். தாம் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் தனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்களே தவிர ரோமர் 7:24 பவுல் அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி அவர்கள் சொல்வதில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ முற்று முழுதுமாக அவர்களை நோக்கி, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியாகவும் இருக்கிறாய் என்று சொல்லி வெளி 3:17 சொல்லியிருக்கிறார். அநேகமான கிறிஸ்தவர்களில் முற்றும் முழுதுமாக ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 13:14-15 இது பற்றிய விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் தான் அனுபவித்த இந்த துர்ப்பாக்கிய நிலைமையை பற்றி பிரஸ்தாபிக்கையில்
எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என ரோமர் 7:15 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ரோமர் 7:15 சொல்லியிருக்கிறார். ஆனால் இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இப்படியாக சொல்வதில்லை. அப்போ பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருந்தார். தான் என்ன மாதிரி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொல்லி ரோமர் 7:15 சொல்லியிருக்கிறார். இப்படி அப்போ தற்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்வதில்லை. லவோதிக்கேயா சபை தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. லவோதிக்கேயா சபை கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்வது இல்லை. ஏன்? அவர்களில் முற்று முழுதுமாக ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:15 தன்னுடைய அனுபவத்தை கூறியிருந்தார். அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பவுல் அப்போஸ்தலர் 7:15 அனுபவித்த அனுபவத்தை அவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன அந்த அனுபவம்? எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய நேர்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவத்தையும் அதன் நிமித்தம் தன்னுடைய துன்பத்தை நான் என்னத்தை நான் நான் செய்கிறது ஒன்றும் எனக்கு சம்மதி இல்லை, எனக்கு விருப்பம் இல்லாததையே நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரியான அனுபவத்தை ஏராளமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உண்மையில் மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையினால் அடிக்கடி பேசுவது மட்டுமல்ல, சிலர் தேவனால் வல்லமையாக அவருடைய ஊழியத்துக்கு பாவிக்கப்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். சிலர் ஆவிக்குரிய வரங்களை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆயினும் தம்முடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கட்டுக்களாலும் மாம்சத்தின் கிரியைகளினாலும் அவர்கள் மேற்கொள்ளப்பட்டு தேவனுக்கேற்ற முறையில் வாழ முடியாமல் இருக்கிறத உணர்ந்து செய்வதென்ன என்பதை அறியாமல் திகைத்து போயிருக்கிறார்கள். அப்போ அது அநேகமான கிறிஸ்தவர்கள், அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மீதியானவர்கள் என்று சொல்லி. அப்போ இந்த மீதியானவர்கள் இப்போ எல்லா விதமான ஆவிக்குரிய சலுகைகளை பெற்றிருந்தும் அவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். செய்வது என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிறதே தவிர எவ்வித பலனும் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? நாளுக்கு நாள் மாம்சத்தினுடைய கிரியைகள் மகா மோசமாக அந்த கிறிஸ்தவனை தாக்கி கொண்டிருப்பதை தான் செய்கிறது என்ன என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். இந்த பரிதாபகரமான நிலைமைக்கு இவர்கள் தாம் எந்த வழியினால் ரட்சிக்கப்பட்டார்களோ அந்த வழியை விட்டு விலகி தாம் ஏற்படுத்தின வழியை அல்லது வழிகளை விசுவாசிப்பதே முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்போ அநேகமான விசுவாசிகள் துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு காரணம் என்ன? எந்த வழியால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த வழியை விட்டு அவர்கள் விலகி வேறு சில வழிகளை அவர்கள் புகுத்தினதனால இந்த துர்ப்பாக்கிய இந்த நிர்பந்தமான நிலைமை அவர்களுக்கு சமீபிக்கிறது. அது என்ன நிர்பந்தமான? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள்.
அப்போ எரேமியா 6:16 கொலோசியர் 2:6-7 அந்த வழி சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் எரேமியா 6:16 பூர்வ பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷா, பூர்வ பாதையை நீ அறிந்து கொள், அந்த வழியால் நீ ரட்சிக்கப்பட்டால் அந்த வழியிலேயே நின்று கொள், அந்த வழியையே நீ தொடர்ந்து விசுவாசித்துக்கொள். இதனைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரே தவிர மனுஷன் அந்த வழிக்கு பதிலாக வேறு ஒரு வழியை புகுத்தின உடனே நிர்பந்தமான நிலைமை, துர்ப்பாக்கியமான நிலைமை அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு விலக்கி வேறொன்றுக்கு அல்லது பலவற்றுக்கு, அது எவ்வளவு ஆவிக்குரிய கனம் நிறைந்ததாக இருந்தாலும் திசை திருப்பினதன் நிமித்தம் அவர்களில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் செயற்படாமல் இருக்கிறது. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போ சரியான முறையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து அவர்கள் அநேகமானவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்குது என்று சொன்னால், சொற்ப காலத்துக்கு பிறகு சரியான உபதேசம் இல்லாததன் நிமித்தம் அவர்கள் சிறிது சிறிதாக வேறொன்றுக்கு திசை திருப்புகிறார்கள். அப்போ வேறொன்றுக்கு திசை திருப்பும் பொழுது அது ஆவிக்குரிய கனம் நிறைந்ததாக இருக்கிறது, வேத வார்த்தைகளினால் சோடிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனபடியால் மாம்சத்தினால் வஞ்சிக்கப்பட்டு வேறொன்றுக்கு அவர்கள் திசை திருப்பும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகினதன் நிமித்தம் மாம்சத்தின் கிரியைகள் அவர்களில் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் செயற்பட ஆரம்பித்த உடனே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அவர்களில் செயற்படுவதில்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு விலகவில்லை, ஆனால் அவர் அவர்களில் செயல்படவில்லை. காரணம் என்ன? அந்த பாவ சுபாவம் அவர்களில் செயல்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் செயல்படுகிறது. ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய தப்பான விசுவாசத்தின் நிமித்தம் அவர் தான் செயல்படுகிறதை நிறுத்தி வைத்திருக்கிறார். இதன் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் இருந்தும் செயற்பட வேண்டிய விதமாய் செயற்படாததன் நிமித்தம் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவர்களை மேற்கொள்ளுகிறது. அவர்கள் பாவ செயல்களை செய்கிறார்கள். அதுவே அவர்களுடைய நிர்பந்தத்துக்கு காரணமாய் இருக்கிறது. இவர்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை, தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறையை அவர்கள் அறியவில்லை. அப்போ ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை, தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறையை அவர்கள் அறியாததன் நிமித்தம் இந்த நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. பவுல் அப்போஸ்தலரும் இந்த வழிமுறையை பல வருஷ காலமாக அறியாதிருந்தார். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.